இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னிறைதல் நிகழ்வின் போது நம்ம வந்து அந்த நிகழ்வு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்மளோட நம்மளோட உடல் மாற்றம், மனமாற்றம், நம்மளோட அறிவு மாற்றம், நம்ம பார்க்குற கோணம், இந்த உலகம் செயல்படுற விதம், நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிற விதம், இதெல்லாம் ஒரு 360 லெவலில் மாறியிருக்கும். இந்த சமூக கட்டமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. பெண்கள் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுறதை ஏற்றுக்க முடியாது. ஒரு ஆண்கள் ஒரு துன்பப்படுறதையோ, ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து பாதிக்கப்படுறதையோ, இந்த வேலைப்பளு காரணமாக, இந்த குழந்தை தொழிலாளர்கள் மூலமாக இந்த மாதிரி செய்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் இல்லை, பெண்கள், இளம் பெண்கள் எல்லாருமே வந்து அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்மையை வந்து மாற்றி முரண்பாடாக நடக்கும்போது நம்மளால் இதை ஜீரணிச்சிக்க முடியாது. அதனால தான் அரசியல்லையோ ஆன்மீகத்துலேயோ எதையாவது ஒரு சின்ன புரட்சிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சு மக்களை வந்து திசை திருப்பிட்டாங்கன்னா, இந்த ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடைந்த மக்கள், தன்னை அறிந்த மக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. எங்கேயோ நடக்கிற துன்பத்துக்கு இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்போது இது ஏன் என்ன ரீசன்னா, எல்லா உயிரும் ஒரு உயிர் நமக்குள்ள அப்படின்னு ஒரு உணர்வு ஒரு நூலிழை போல் இணைக்கப்பட்டிருக்கும். அதை இவங்க உணர்ந்திருப்பாங்க. அதனால் தெரிஞ்ச விஷயங்கள் தான், தெரியாமல் கோடான கோடி விஷயங்கள் நடக்குது, அது வேறு. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியணுமோ அந்த விஷயம் தெரிஞ்சிடும். எது தெரியக்கூடாதோ அது தெரியாது. இது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த தன்னை அறிவுள் நிகழ்வில் நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னை அறிந்தவங்க மட்டும்தான், கடவுளை உணர்ந்தவங்க மட்டும்தான் கடவுளை பற்றி பேச முடியும் இல்லையா? அப்போது நான் இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, என் அனுபவம் இப்படி தான் இருந்துச்சு. ஒருவேளை தன்னை அறிந்த இதை கேட்குற நீங்கள் யாராவது உங்களுக்கு அனுபவம் வேறு மாதிரி இருந்தால், சிலபஸ் ஒரே தான், ஆனால் எழுதுகிற விதம், அதை ப்ரொசீட் பண்ணுற விதம் வேறையாக இருக்கும். சிலபஸ் ஒன்று தானே, தன்னை அறிதலுங்கிற சிலபஸ் ஒன்று. ஆனால் நான் ஒரு கொஷினை புரிஞ்சு வேறு மாதிரி எழுதியிருப்பேன், நீங்கள் கொஷினை புரிஞ்சு வேறு மாதிரி எழுதியிருப்பீங்க. ஆனால் மார்க் போடுறவர் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம், நான் கொண்ட கருத்து, அதை நான் அந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் போடுவார். கருத்து, அந்த கீ பாயிண்ட்ஸ் இதை வச்சு. அதே மாதிரி தான் இங்கே புரிதலும். அப்போ இங்கே தன்னை அறிதல் நிகழும்போது ஒரு மனிதன் மனமால் இந்த பூமியில் இந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு பேசிக் ரூல்ஸை வந்து உடஞ்சிருது, இல்லாமல் போயிடுது, கரைஞ்சிருது. இங்கே நாம் தான் எல்லாம் தான் நம்ம அப்படிங்கிற தன்மை இங்கே ஒவ்வொரு ஆன்மாவிலும் உள்ள ஒரு லிங்க் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நூலிழை மாதிரி ஒளி நமக்கு வந்து உணர்த்தப்படுதுங்கிறத விட நம்ம அனுபவம் உணர்கிறோம். அதான் மரம், செடி, பூக்கள், விலங்குகள் எல்லாமே நம்மளோட ஒத்திசை வந்துடுறாங்க. இதில் ஒரு சின்ன பயிற்சி தான். இதை வந்து நான் இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தோடு இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை. ஆனால் நான் இப்போ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு தியானம் பண்ணி அந்த கனெக்ட் பண்ணால் அந்த உணர்வு எப்படி இருக்குங்கிறத இப்போ ரைட் நவ் உணர்ந்து போக முடியும். ஏன்னா எனக்கு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வழி தெரியும். நான் இன்றைக்கி இங்கே கோவிலுக்கு போகாமல் என்னோடய வீட்டில் இருக்கேன். கோவிலுக்கு போகிறதுக்கு வழி தெரியும், போகணுன்னு நினச்சா போயிடுவேன். அதே மாதிரி அந்த பிரம்மம் அவங்களோட நான் கனெக்ட் பண்ணணுன்னு நினச்சா கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியும். அதனால் கனெக்ட் பண்ண முடியுது. சில டைமில் அது என்ன கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிச்சின்னா அது என்ன ரிசீவ் பண்ணி கனெக்ட் பண்ணிடுது. ஸோ அது என்ன கனெக்ட் பண்ணுதுங்கிறது உணர முடியுது. நான் அதோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது நம்மளால் அந்த ஃப்ரீக்குவன்சியோடு இருந்தபோது எந்த ஃப்ரீக்குவன்சி இருந்தால் அங்கே கனெக்ட் ஆக முடியுது எனக்கு தெரிஞ்சதுனால அதில் இணைய முடியுது. ஒருவேளை அப்படி இணைய முடியாத பட்சத்தில் அந்த ஃப்ரீக்குவன்சியில் இல்லை, நான் வந்து அதுக்கு வந்து இன்னும் ரொம்ப தள்ளி இருக்கேன், அந்த உணர்வாலையும் அந்த மனத்தாலையும் நான் தள்ளியிருக்கேங்கிறத உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபா வச்சுருந்தா நான் வந்து இந்த பிரம்மத்திட்ட போக முடியும்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு போயிடுவேன். ஒருவேளை அதுக்கு அந்த பிரம்மத்துக்கு வந்து என்கிட்ட வர்றதுக்கு வழி ரூபா தேவையில்லை. அது நினச்சாலே போதும், மனசால் அதுவாக என்கிட்ட கனெக்ட் ஆயிரும்.
அப்போது என்னோடய ஆன்மாவில் கனெக்ட் ஆகிடும், அந்த ஆன்மா வழி அது கனெக்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு இருக்க பவர் எனக்கு இல்லை. அது வந்து ஹோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து மே ஒரு அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்ணுற இடம்தான் பிரம்மம்னு வச்சுக்கோங்க. என்னோட 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 ஆற்றல் வந்து இந்த ரோட்டில் வச்சுருக்க ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. அதை நான் செயல்படுத்துகிற வீதம் வீட்டில் கரண்ட் போட்டு சுவிட்ச் போட்டு நம்ம வீட்டில் வந்து மெயின் பாக்ஸ் வச்சுருக்கோம்ல, அப்படி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் மெயினை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இது மட்டும்தான் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. இதில் ஏதாவது சரி பண்ணக்கூடியது. ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏதாவது இருந்தால் அதுக்கு நிபுணர்கள் அதுக்கு மாதிரி வரணும். அப்போ ஹையர் சோல் வந்து அதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா பிளாக் இருந்து எடுத்து விடுவாங்க, இல்லைனா அதில் ஏதாவது எனர்ஜியை கொட்டுவாங்க. ஸோ கரண்ட்டு உற்பத்தி பண்ணுற இடம் அது வந்து பிரம்மம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல 3 இடத்துக்கும் என்னால் போக முடியும். ஸ்தூல உடல், சூட்சம உடல், காரண உடல். ஆனால் காரண உடலுக்கு போகும்போது என்னோடய பிரக்ஞை இருக்காது, நான் யாருங்கிற தன்மை இருக்காது. ஆனால் நான்கிற மனம் இருக்கும். அந்த மனம் ஒடுங்கி அப்படி அந்த குருவாக மாறி, குருவுனா எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, எனக்கு ஒத்திசைவாக அது வந்துடும். அதோட ஒத்திசைவுக்கு நான் போயிருக்க மாட்டேன். அப்போது அது என்னால் உணர முடியும். அதே அந்த ஸ்தூல உடல் வந்து என்னோடய பிரக்ஞையில் தான் இருக்கும், என்னோடய விழிப்புணர்வில் தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி சூட்சும உடலும் என்னோடய பிரக்ஞையில் இருக்கும். அது எப்போது நான் வந்து தியான நிலையிலையோ கனவு நிலையிலையோ இருக்கும்போது, அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது இருக்க முடியும். அது பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள்லாம் இருக்க முடியும். ஆனால் அந்த நிலைக்கு இல்லாமல் ஒரு அகத்தியர் ரேஞ்சுக்கு, முருகன் ரேஞ்சுக்கு, மகாவதர் பாபாஜி ரேஞ்சுக்கு நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சியை வச்சுக்க முடியாதனால நம்ம அது கீழே உள்ள ஒரு மனிதர்களாக இருக்கோம். இதுதான் இங்கே கட்டமைக்கப்படுது. என்னாலேயும் கடலை உணர முடியுது, மகாவதர் பாபாஜியும் கடலை உணர்வார், அகத்தியரும் உணர்வார், திருமூலரும் உணர்ந்திருப்பார். ஆனால் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், 12th படிக்கிற பையன், அகத்தியர் வந்து காலேஜ் படிக்கிற பையன், வந்து திருமூலர் வந்து பிஹெச்டி பண்ணவர், கரஸ்பாண்டண்ட், இந்த மாதிரி இருக்கவங்க தான் பிரம்மம். ஸோ அந்த கரஸ்பாண்டண்ட்டுக்குள்ளே எல்லாருமே அடங்கியிருப்போம். ஆனால் இண்டிவிஜுவலாக நாங்கள் இருப்போம், நம்ம இருப்போம் இல்லைங்களா? இதில் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்மாக்கள்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த பூமி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதில் எப்படி இந்த சக்தியை நம்ம வந்து உணர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் இருக்க மாதிரி லலிதா பரமேஸ்வரி, திரிபுர சுந்தரி, வாழை இப்படிங்கிறவங்க தான் இந்த எனர்ஜி ஆற்றலாகவே நம்மக்கிட்ட வெளிப்படுறாங்க. அந்த ஒளியாக, அந்த ஜோதியாக இருக்கிறது சிவம். அந்த சிவம் மீன்ஸ் அருட்பெரும் ஜோதி. சிவம்னு வந்து காரணத்துவ உடல் தான். பெருமாள், சிவன், பிரம்மன் இவங்கெல்லாம் படைத்தல்ல வருவாங்க. இவங்க வந்து அதுக்கும் கீழே, அதுக்கு மேலே தான் பிரம்மம், பரபிரம்மா. பிரம்மாவுக்கு மேலே தான் பரபிரம்மா இருக்காங்க. ஸோ அந்த பரபிரம்மாவுக்கு கீழே இருந்து அந்த அடுத்த லெவலில் இருக்கவங்க தான் லலிதா திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, இவங்க இருந்தவங்கலாம் இந்த சக்தி நிலை. அந்த ஆதி பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரின்னு சொல்கிறோம்ல, அது அந்த ஆதிசக்தி. அந்த ஆதிசக்திக்குலேருந்து வந்தவங்க தான் பிரம்மா, சிவன், விஷ்ணு. அதுங்களுக்கு கீழே வந்தவங்க தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுக்கு கீழே வந்தவங்க தான் மனிதர்கள், அந்த தேவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்களாம். அது கீழே உள்ளவங்க தான் சோல்கள் வந்து கேட்டகரியில் கீழே வரோம். இப்படி ஒரு படிநிலையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த படிநிலையில் உணர்றதுக்கு எப்படி இருக்கும்னா, நான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் உள்ள கரண்ட்டை போய் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், எதாவது செய்யணுன்னா ஒரு மெயின் வீட்டில் கரண்ட்டு கொடுக்குற ஒரு மெயின் சுவிட்சுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தான் வரும். அப்போது எனக்கு அவ்வளோ சக்தி தான் இருக்கும். அந்த புரிதல், அந்த தெளிவெல்லாம் இருக்கும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரிதல் இருக்கும். அது நம்மளால் உணரத்தான் முடியும், அனுபவிக்க முடியாது. ஆனால் வீட்டில் உள்ள கரண்ட்டை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, மெயின் வந்து ஓவர் வோல்டேஜ் வந்துருச்சுங்கிறத உணர்றது, இதெல்லாம் தெரியும். ஸோ இப்போது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, இந்த மேலேருந்து வந்து அந்த பிரம்மத்திலேருந்து வந்த நம்ம அந்த ஆதிசக்திங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2ஆக பிரிக்கிறாங்க. இருமையாக, நன்மை தீமையாக பிரிக்கிறாங்க. அந்த நன்மைக்கும் நல்லது கெட்டது இருக்கும், இந்த தீமைக்கும் நல்லது கெட்டது இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சரி பண்ணி அந்த இப்போ பிரம்மன் அதை படைக்கிறான், பெருமாள் காக்கிறாரு, சிவன் வந்து அதை வந்து முக்தி மோட்சம் கொடுக்குறாரு. கடைசியில் அந்த ஈஸ்வரன்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட மொத்த கணக்கும் டேலி பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஆதிசக்திக்கிட்ட போய் அந்த ஆதிசக்தி தான் நம்மளை கொண்டு போய் அப்படி எங்கே சேர்த்துட்றாங்கன்னா
பிரம்மத்திட்ட சேர்க்குறாங்க.